வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக விஞ்ஞான பீடங்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு விசேட வைத்தியர்கள் மற்றும் வைத்தியர்களை நியமிக்க தீர்மானம். இந்த வருடம் கொழும்பில் வீடுகளற்ற மக்களுக்கு 10,000 வீடுகளை வழங்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நடவடிக்கை. தாய்வானின் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம். இனி விரிவான செய்திகள். பல்கலைக்கழகங்களில் விஞ்ஞான பீடங்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக விசேட வைத்தியர்கள் மற்றும் வைத்தியர்களை நியமிப்பதற்கு சுகாதார அமைச்சர் தீர்மானித்துள்ளது. உயர்கல்வி அமைச்சின் செயலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் டாக்டர் நெஹால் ஜெயதிலக தெரிவிக்கின்றார். தற்போது நாட்டில் உள்ள போதனா வைத்தியசாலைகளில் காணப்படும் பேராசிரியர் பிரிவுகளை மேலும் விஸ்தரித்து அதிக மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்கும் இதன்போது இணக்கம் காணப்பட்டதாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜெயந்த நவரத்னவிடம் நாம் வினவினோம். இந்த விடயங்கள் தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் இணக்கம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் 26ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. என்டிடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப கற்கைகள் நிறுவனத்தின் கல்வி நடவடிக்கைகளையும் விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ஆனந்த ஜெயவர்தன தெரிவித்தார். பொறியியல் பீடத்தின் பிரதானிகள் மற்றும் விரிவுரையாளர்கள் நேற்று இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடி இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். பொறியியல் பீட மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் நிறுவன மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக 2 பீடங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் தேசிய வருமான புள்ளி விவரங்கள் கணினிமயப்படுத்தப்பட்டுள்ள முறை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை அங்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது காணப்படும் கணினி கட்டமைப்பு மிகவும் பழமையானது என தேசிய வருமான ஆணையாளர் நாயகம் மல்லிகா சமரசேகர தெரிவிக்கின்றார். சிங்கப்பூர் சென்று அங்குள்ள முறை தொடர்பில் அறிந்து கொண்டதன் பின்னர் இந்த வருட நடப்பகுதியில் புதிதாக கணினிமயப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் முறையை தேசிய வருமான வரி திணைக்களம் அறிமுகப்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். கணக்காய்வு நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்ட போதிலும் தற்போது காணப்படும் கணினி கட்டமைப்பினால் உலகில் தற்போது காணப்படும் புதிய முறைகளை பயன்படுத்த முடியாது போயுள்ளதாக ஆணையாளர் நாயகம் கூறினார். இதன் காரணமாக பல தவறுகள் மற்றும் மோசடிகள் ஏற்படுவதுடன் அண்மையில் பதிவான கணனி மோசடிகளுக்கு இதுவே காரணமாக அமைந்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். இம்மாத இறுதியிலும் ஏப்ரல் மாத இறுதியிலும் சிங்கப்பூரிற்கு 2 குழுக்கள் இதற்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளன. நாட்டிற்கு பொருந்தும் வகையிலான கணனி கட்டமைப்பு ஒன்றை நிறுவி நீண்ட காலமாக நிலவிய இந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் தேசிய வருமான ஆணையாளர் நாயகம் மல்லிகா சமரசேகர மேலும் தெரிவிக்கின்றார். நகர வாழ்க்கை திட்டத்தின் கீழ் இந்த வருடம் கொழும்பில் வீடுகளற்ற மக்களுக்கு 10,000 வீடுகளை வழங்குவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. மாளிகாவத்தை மற்றும் ஒரு கொடவத்தை பகுதிகளில் தற்போது அந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிப்பணிப்பாளர் பிரசப் ரணவீர குறிப்பிட்டார். ஒரு வீட்டினை நிர்மாணிப்பதற்காக அரசாங்கத்தினால் 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கொம்பனி வீதியில் உள்ள ரயில் மார்க்கத்தின் 2 பக்கங்களில் இருந்தும் அகற்றப்பட்ட வீடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த வீடுகளை வழங்குவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை தீர்மானித்துள்ளது. சிலாப்பம் தெம்பில பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதுடன் அவரின் சகோதரர் ஒருவர் சம்பவத்தில் எரிகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. அந்த நபர் நேற்று குறித்த வீட்டை சுத்தப்படுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீட்டின் அறையொன்றை திறக்க முற்பட்ட போது இந்த வெடிச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெடிச்சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மின்சார சபை ஊழியர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது.
காலை கொட்டாவ வனப்பகுதியில் பூச்சிகள் மற்றும் தவளைகளை சேகரித்த 3 வெளிநாட்டவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காலை கொட்டாவ வனப்பகுதியில் கடந்த 17ஆம் தேதி தவளைகள் மற்றும் பூச்சிகளை சேகரித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3 ரஷ்ய பிரஜைகளும் கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் அவர்கள் காலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று வீதங்கள் தொடர்பான பார்வை அடுத்து. உலகக்கிண்ண ஆடவர் லீக் ஹாக்கி தொடரின் 2ஆம் கட்ட போட்டிகள் இந்தியாவின் டெல்லியில் நேற்று ஆரம்பமாகின. நேற்று நடைபெற்ற போட்டிகளில் சீனா மற்றும் அயர்லாந்து அணிகள் வெற்றியீட்டின. உலகக்கிண்ண ஆடவர் லீக் ஹாக்கி தொடரின் 2ஆம் கட்ட போட்டிகளில் 6 அணிகள் பங்கு பெற்றுகின்றன. இதன் முதலாவது போட்டியில் சீனா மற்றும் ஓமான் அணிகள் பல பரீட்சை நடத்தின. இதன் முதற் பாதியில் 2-0 என்ற கணக்கில் சீனா முன்னிலை பெற்றது. 2ஆம் பாதியிலும் சிறப்பாக விளையாடிய சீனா 4-0 என்ற கணக்கில் வெற்றி கிட்டியது. இதேவேளை பங்களாதேஷ் அணிக்கு இடையிலான போட்டியில் 5-2 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டிய அயர்லாந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுக் கொண்டது. முதற் பாதியில் 2 அணிகளும் கோல் போட முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடரில் சீனா, ஓமான், அயர்லாந்து, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பிஜி அணிகள் விளையாடுகின்றன. கொஞ்சம் ஹாவி கொஞ்சம் காதல் என்ற திரைப்படம் தொடர்பான சுவாரஸ்யமான காட்சிகள் இன்றைய என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்டில் காத்திருக்கின்றது. கொஞ்சம் பிடிவாதம், நிறைய கனவு, இதுதான் நான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாரும் தான் என்னுடைய உலகம். இந்த உலகத்துக்குள்ளதான் பிரியங்கா அடி எடுத்து வச்சா ஒரு தேவதை மாதிரி இருந்தா எனக்காகவே பிறந்து வந்த மாதிரி இருந்தது. யார்டா சித்து அது? புது வில்ல? சில சமயம் போட்டு முடிச்சா அவிழ்க்க முடியாது. புதுசா தானா விழற முடிச்ச தடுக்கவும் முடியாது. 25 வயசு ஆனோன்னு எந்த கழுதியாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடணும்னு சொல்லுவியே, அந்த கழுதியா? வாசம் பெண் வாசம் கலங்கிடத்தான் ஒரு பூங்காற்று வீசாதோ. தம் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவன் தாம் பாத்துக்கிட்ட அளவுக்கு பாத்துக்க மாட்டானோன்னு கவலை. அப்பா அப்பான்னு சொல்றியே, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் எதுக்கு காதல் கல்யாணம்? எல்லாமே நீ நினைச்சதுதான் நடக்கணும்னு சொன்னா அப்பான்னு நான் எதுக்கு, அம்மா எதுக்கு, இல்ல தங்கச்சி தான் எதுக்கு? எனக்கு பெரிய ஆறுதல் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எங்களோட மியூசிக்கும் தான். அத வாசிடா சிவா. உயிர் உயிர் தோழா உயர்ந்திடவா ஒலி மழை என கொழுந்திடவா. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறியா சித்து? வேற மாதிரி நடந்திருக்கலாம்னு ஃபீல் பண்றேன். வேற மாதிரினா எப்படி? கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல், கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல்.
இலங்கையில் உள்ள அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியாளர் செய்தியினை 10:15 எதிர்பாருங்கள். வணக்கம்.